ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு என் பேர் வரலக்கா, நீங்கள் அதே பேரே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. அது பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யார் ஃபஸ்ட்டு 3 பேர் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க 3 பேரை தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, எனக்கு எப்போ வீடியோ வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் வச்சு கிளிக் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க நம்ம பேர் வரலன்னு. சாரி, கோச்சிக்காதீங்க. இதுதான் நம்மளோட ஃபார்மேட். அதனால தான் சரி, இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே டைமுக்கு நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால் எந்த டைமுக்கு போடலான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த டைமுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அந்த டைமுக்கு இனிமேல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். அந்த ஒரே டைமில் போடும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ வீடியோ வந்துருச்சு, நம்ம பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலான்னு. ஸோ இனிமேல் அது மாதிரி பண்ணலாமான்னு கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சரி வாங்க, நேற்று எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்றைக்கி நம்ம கிராமத்துக்கு அதற்கு சீஃப் கெஸ்ட்டாக வர அந்த 3 பேர் யாரையான்னு பார்க்கலாமா? ஜெயா, கோகிலா அண்ட் சாந்தி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி நீங்களும் நம்ம எபிசோடில் வரணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் கொடுங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வரும். பார்த்த உடனே நீங்களும் ஆன்சர் சொல்லி நம்ம கிராமத்துக்கு அதற்கு சீஃப் கெஸ்ட்டாக வரலாம். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். அன்பார்ந்த மக்களே, முதல் போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த போட்டியில் அடியெடுத்து வைக்கும் நம்ம லதா அக்கா ஜோடிகளும் பொன்வண்டக்கா ஜோடிகளுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த இரு ஜோடியிலையும் யார் அடுத்த போட்டியில் வெற்றி பெறீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி சார்பாக அந்த தங்க நாயத்தை கொடுக்க போகிறோம். அது யாருன்னு பார்ப்போம். என்ன, போட்டி ஆரம்பிக்கலாமா? என்னப்பா கேள்வி இது? ஆரம்பி அப்படியே எங்களுக்கு தான். என்னங்க சொல்றீங்க? யோ சாமி, வளவலன்னு பேசிட்டு இருக்காத, போட்டி நடத்து. என்ன போட்டின்னு முதல்ல சொல்லு. சரி சொல்கிறேன். அடுத்த போட்டி என்னன்னா மனப்பொருத்தம் போட்டி தான். பொண்டாட்டிகள்கிட்ட 3 கேள்வி கேட்டு பதில் எழுதி வச்சுருக்கோம். அதே பதிலை புருஷங்க சொன்னாங்கன்னா அவங்க தான் வெற்றியாளர். சரியான பதிலை சொல்லணும். யோ மாமோ, ஒழுங்கு பதில் சொல்லிரியா? அந்த தங்க காசு மட்டும் எனக்கு வரல, உனக்கு ஒன்னே போட்டுருவேன் பார்த்துக்க. ஏன்டி இல்லட்டா, இத்தனை வருஷம் வாழ்ந்துடும், உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் போமா? பாரு, இப்போ இந்த மாமனை செல்லாண்டி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி அந்த தங்க காசு உனக்கு வாங்கி தரல பாரு. ஏங்க, சரியான பதில சொல்லிடுவீங்களே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடி இல்லட்டா, பாரு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்றேனா இல்லையான்னு பாரு. சரி வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. கேள்விக்கு போயிருவோம். கேள்வி என்னன்னா, உங்களோட மனைவிகள் உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பதில சொல்லுங்க. அட்ரஸ் அக்கா, இதுதான் கேள்வியா? இந்த இப்ப சொல்லி போடுறேன். உப்புமாதான். என்னடி முட்டச்சி, சரிதானே? செல்லாண்டி அண்ணா, தவறான பதில். என்னது தப்பா? யோ, உனக்கு நான் உப்புமா தவிர எதுவும் செஞ்சு கொடுத்தது இல்லையா? ஆளி மூஞ்சி பாரு, நான் பிரியாணின்னு சொன்னையா? அடி பாதகத்தி, என்னைக்கு நீ பிரியாணி செஞ்சிருக்க? பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்வ. ஐயோ. சரி இப்ப நான் சொல்றேன். என் பொண்டாட்டி கையில எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் தான். முக்கியமா நேத்து வச்ச பழைய சோறும் அந்த கருவாடு தான் எனக்கு உசுறு. அட, நம்ம ராசனே சரியா சொல்லிட்டாரு. சரியான பதில்னே. யோ பாரு, அந்த ஆளை பாரு, பதில் சொல்றான். நீ மன்னார் மாதிரி நிக்கிற. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல உனக்கு இருக்கு. ஏங்க சூப்பருங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கேள்வி என்னன்னா, உங்க மனைவிகளுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்க. அட, இது என்ன கேள்வி? கருப்பு தான். யோ என்னைக்கே சொல்லியிருக்கேன் எனக்கு கருப்பு தான் பிடிக்கும்னு. எனக்கு சிவப்பு தானே பிடிக்கும். ஆளி மண்டையை பாரு, அதுக்கு தானே உனக்கு சிவப்பு சட்டை எடுத்து கொடுத்துருக்கேன். மூஞ்ச பாரு. என்னடி சொல்ற? உனக்கு என்ன சிவப்பு கலர் தான் பிடிக்குமா? ஏண்டி, கருப்பு கலர் தானடி சொல்லியிருக்க. சேலை கூட கருப்பாவே கட்டிட்டு அலையிறியடி. அடி போடி. நான் சொல்றேன், என் மனைவிக்கு வெள்ளை கலர். அவ மனசு போல என்னைக்கு வெள்ளை கலர் தான் அவளுக்கு பிடிக்கும். ராசன்னே சரியான பதில சொல்லியிருக்காரு. இப்ப ராசன் தான் முதல் இடத்துல இருக்காரு. கேட்ட 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. அடுத்த கேள்விக்கு போலாமா? இதான் கடைசி கேள்வி. என்ன கேள்வினா, உங்க மனைவிக்கு எது சாப்பிட பிடிக்கும்? ஐயோ, இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு. இவ எல்லாத்தையும் சாப்பிடுவாளே, என்னத்த சொல்லி தொலைகிறது? சரி, பேசாம ஒண்ணு சொல்லிடுவோம். மீன் குழம்புங்க. யோ சொட்ட, ஏயா இப்படி பண்ற? எனக்கு பிடிச்சது கறி குழம்புன்னு சொன்னையா? ஐயோ, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என் உயிர் போயா, என் மானமே போயிருச்சு. அடியை மொட்டச்சி, இதுக்குதான் கண்டதை திங்க கூடாதுன்னு சொன்னேன். பார்த்ததெல்லாம் தின்னுவியடி. அப்புறம் எப்படி எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். போடி. என் பொண்டாட்டிக்கு உளுந்தங்களி ரொம்ப பிடிக்கும். அதுதான் விரும்பி சாப்பிடுவா.
ராசனே சரியான பதில் சொல்லி இன்னைக்கு வச்ச போட்டியில நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. சிறந்த ஜோடி நீங்களும் லதாக்காவும் தான். வாங்கக்கா, தங்க காசை வாங்கிக்கங்க. ஆக மொத்தத்துல இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்டி வச்சதுல சிறந்த ஜோடி லதாக்காவும் ராசண்ணன் தான். அவங்களுக்கு தான் இந்த தங்க காசு போய் சேருது. ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா கையை தட்டுங்க. யோ என்ன இங்க நின்று வாயை பார்த்துட்டு இருக்க? வாயா போவோம். அதான் தோத்துட்டோம்ல, மூஞ்சி மோரையும் பாரு. வீட்டுக்கு போ, உனக்கு இருக்கு. ஏய் இருடி, ஆறுதல் பெருசா ஏதாவது டம்ளர்னாலும் கொடுப்பாங்களே, வாங்கிட்டு போவோம். ஆமா ஆமா, டம்ளர் கொடுப்பாங்க. போய் தெரு தெருவா பிச்சை எடு. வீட்டு பக்கம் வந்துடாத, போயா. ஆக மொத்தத்துல நம்ம கிராமத்து காதல்ல சிறந்த ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லதாக்காவும் ராசண்ணன் தான். மாமா நம்ம ஜெயிப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க போலாம். அட சை 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 சை, கருமோ எனக்குன்னு வந்து வாக்கப்பட்டிருக்கு பாரு. இதெல்லாம் என் புருஷன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. ஏ மொட்டச்சி, ஏன்டி கோச்சுக்கிற? நான் தான் உன்னை தூக்கி சுத்தி சுத்தி வந்தேன்ல, 2வது இடத்துல வந்தேன்ல, அப்புறம் ஏன்டி பிடிச்சிற? ஆமா ஆமா, வந்த இருந்ததே 3 பேரு. அதுல இந்த ரோகிணி புருஷனால தூக்க முடியலன்னு இறக்கி விட்டாரு. நீ கடைசியா தானே வந்த. இதுல பேச்ச பாரு. என்ன இருந்தாலும் அந்த 1 கிராம் தங்கம் உங்க அக்கா கறி குண்டச்சிக்கு தானே போச்சு. எனக்கா வந்துச்சு. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு போயா முதல்ல. ஏய் நான் என்னதையும் செய்வேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், தெரிஞ்ச பதில. யோ வாய் பேசாதையா. இங்க மட்டும் வக்கனியா பேசாத சரியா? அங்க உன் பொண்டாட்டி பத்தி கேள்வி கேட்கறாங்க, ஒரு பதிலையும் உருப்படியா சொல்ல. பாத்தி இல்ல உன் அக்கா புருஷனை டான்னு பதில சொல்றான். நான் என்னடி பண்ணுவேன்? உனக்கு பிடிச்சது தானடி சொன்னேன். நீ கண்டது கிடையாது சாப்பிடுற. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எனக்கே புரியலடி. ஆமா புரிஞ்சுக்காம தான் இன்னமும் நீ குடும்பம் நடத்திட்டு இருக்க. லட்சணத்தை பாரு. தூ போய் அங்கிட்டு முதல்ல கடுப்ப கிளப்பிட்டு இருக்க. சரி விடுறி மொட்டச்சி, இதுக்கெல்லாமே கோச்சுக்கிட்டு இருக்கலாமா? விடு. யோ கோவத்துக்காக இல்லையா, எனக்கு 1 கிராம் தங்க காசு போயிடுச்சு தெரியுமா? நான் தான் இந்த ஊர்லயே அதிக டொனேஷன் கொடுத்தேன். ஆனா அந்த குண்டச்சிக்கு தானே போச்சு. எனக்கு மான மறுவாதை எல்லாம் போச்சுல. தெருவே சொல்லிட்டு வந்தேன், நான் தான் ஜெயிப்பேன். இப்ப எல்லாம் கேட்டால்தான் எங்க போய் நான் மூஞ்ச வச்சுக்கிறது? உன்னை யாரடி போட்டி நடத்துறதுக்குள்ள சொல்ல சொன்னா? இது மாதிரி உன் வாயை வச்சுட்டு இருக்கிறதுனால உனக்கு இந்த பேரு. யோ வாய முடியா. நீ பண்ண தப்புக்கு என்ன காட்டாத சரியா? ஒரு பொண்டாட்டி பத்தி கூட இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, போயா முதல்ல. ஆமா நீ ஒரே மாதிரியா இருந்தா தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு அண்ணியனா மாறுற, திடீர்னு அம்பியா மாறுற, திடீர்னு பார்த்தா சந்திரமுகியாட்ட ஆடுற. எனக்கு என்ன தெரியும்? ஐயோ ஊர்ல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே, எங்கக்கா தங்க காசுன்னு. நான் எங்க போய் என்னத்த சொல்றது? அது இல்லாம வேற யாராவது ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல. என்னோட எதிரி அந்த குண்டச்சி அந்த லதா ஜெயிச்சிட்டா. பொன்வண்டக்கா சொன்னேன்ல. இந்த பாரு கோகிலா வந்துட்டா. என்ன கேள்வி மேல கேள்வி கேப்பா. வாடி கோகிலா, என்ன சாமிலாம் கும்பிட்டியா? கும்பிட்டேன். அதை விடு, என்னால திருவிழா சைடு வர முடியல. ஆமா தங்க காசை ஜெயிச்சுட்டு வரேன்னு சொன்னியேக்கா. எங்க காசு காட்டு. அந்த தங்க காசு நான் பார்த்ததே இல்லக்கா. ஒரு தடவை காட்டேன். எங்க தங்க காசை காட்டுறது? தங்க காசை வேணா 5 ரூபா காசை காட்டுறேன், பாத்துட்டு போ. ஏன் பொண்ணுண்டக்கா அப்படி சலிச்சுக்கிற? என்னாச்சு? நீ தானே ஜெயிச்ச. காசு கொடுத்தாங்களா இல்லையா? அடியே கோகிலா, நானே செம கடுப்புல இருக்கேன்டி. நீ வேற. நான் எங்கிட்ட ஜெயிச்சேன். நான் ஒன்னும் ஜெயிக்கல, தோத்துட்டு வந்து அப்படி உட்காந்துருக்கேன். என்னக்கா சொல்ற? அப்ப நீ ஜெயிக்கலையா? யாரு ஜெயிச்சா? யாருக்கு அந்த காசு போச்சு? நல்ல வெயிட்டா இருந்துச்சாமே காசு. ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தாளுங்க. ஆமாண்டி கோகிலா, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நான் ஜெயிக்கலையே. அதான் அந்த குண்டச்சி, அதான் என்னோட எதிரி லதா ஜெயிச்சிட்டா. என்னக்கா சொல்றீங்க? இந்த வயசுல லதாக்காவும் ராசண்ணனும் ஜெயிச்சிட்டாங்களா? பாரு, ஊருக்குள்ளேயும் அதான் சொல்லிட்டு இருந்தாளுங்க எல்லாரும். லதா தான் ஜெயிப்பான்னு. அதே மாதிரி நடந்துருச்சு பாத்தீங்களாக்கா? சரி விடுங்க. சரி ஆறுதல் பரிசா எதுவும் கொடுத்தாங்களா இல்லையா? இவ ஒருத்தி கோகிலா, நீ வேறடி. அது ஒன்னும் தரல. ஏன் ஒரு டம்ளர் கூட தரல. பிச்சைக்காரனுங்க. அவ ஜெயிச்சவளை மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க கிளம்பி வந்துட்டோம். எல்லாம் இந்த ஆளாலதான். ஒரு கேள்விக்கு பதில் தெரியல தெரியுமா? ஏமா கோகிலா, நான் என்னமா செய்வேன்? இவ்வளவு தூக்கிட்டு சுத்த சொன்னாங்க. இந்த ஊரே சுத்திட்டு வந்தேன் தெரியுமா? இவ இப்படி பேசுறா. பதில் தெரியல, அதுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. இந்த கேள்வி இல்லாம கேட்பாங்க, என்ன சாப்பிடறது பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு. வேற ஏதாவது கேட்டா கரெக்டா சொல்லிடுவேன். ஆமா வேற கேள்வி கேட்டா மட்டும் டான்னு சொல்லி கிழிச்சிருவாரு. விடு, மூஞ்ச ஆளையும் பாரு. பாயா முதல்ல பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்க, அப்புறம் பேசவா. எந்தி கோகிலா, சாமி கும்பிட்டியா இல்லையா நீ? இல்லக்கா. சரி தங்க காசை வாங்கிட்டு வந்திருப்பேன். அதை கண்ணால பாத்துட்டு போயிட்டு கும்பலான்னு பார்த்தேன். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அடுத்த வருஷம் ஏதாவது வந்தா பாத்துக்கங்க. நான் வரட்டுமா? சரிடி, போயிட்டு வா. ஊருக்குள்ள யாரும் சொல்லிட்டு இருக்காத. நீ சொல்லனாலும் தெரிஞ்சிரும். நீ சொல்லாத சரியா? சரிக்கா. ஆமா எங்க சொல்லாதன்னு சொன்னாதான் இந்த ஊருக்குள்ள சொல்லுவாளுங்க. எப்படியே மான போச்சு. போனது போட்டும், விடு. அடியே நெட்டக்கோக்கி, மருமகளே இங்க வாடி. சொல்லுங்க தே, என்ன தே? அடியே உருப்படியா கொல்கட்டை செஞ்சியா? சாமி கும்பிடுண்டி. செஞ்சிட்டியா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி நான் யூடியூப்ல பார்த்து செஞ்சுட்டேன். அடியே கொல்கட்டை கூட வாடி யூடியூப்ல பாப்ப. சரி போய் எடுத்துட்டு வா. என்ன செஞ்சிருக்க நானும் பாக்குறேன். இந்த வந்துடுறேன் 2 minutes. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி கொல்கட்டை செஞ்சுட்டேன். இந்தாங்க பாருங்க. ஆமா நல்லா தான் வந்திருக்கு. என்ன இது வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு?
யூடியூப்ல பார்த்து தான் அத்தை செஞ்சேன், நல்லா இருக்கும், வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது, டேஸ்ட் பண்ணி பாத்துறேன். அடியே நெட்டு குக்கி, என்னடி இது? உள்ள பூர்ணத்தை வைக்க சொன்னா வேற என்னென்னமோ இருக்கு, வெங்காயம் தக்காளிலாம். அத்தை, நான் யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேத்தே, பாருங்க, வெங்காய தக்காளி எல்லாம் வச்சு டேஸ்டா தான் செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு பாருங்க. அடியே நெட்டு குக்கி, நான் உன்னை பூர்ண கொல்கட்டை செய்ய சொன்னேன்டி, நீ என்னடி வெங்காய தக்காளிலாம் போட்டு செஞ்சிருக்க? இந்த மாதிரி எங்கேயுமே செய்ய மாட்டாங்கடி பைத்தியக்காரி. அத்தை, பார்க்க கொல்கட்டை மாதிரி இருந்துச்சு, அதான் இதை பார்த்து செஞ்சேன். ஆனா இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, இது பேரு மோமோஸாம். அடியே நெட்டு குக்கி, என்னது மோமோஸா? அப்படின்னா என்னடி? இது புதுவிதமான ஒரு கொல்கட்டை தான் அத்தை. அடியே, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, இப்படி இருக்கீங்களேடி. பிள்ளையாருக்கு கொல்கட்டை தானே செய்வாங்க, மோமோஸ்லாம் வைக்க மாட்டாங்கடி, போடி முதல்ல. அத்தை, அப்ப இந்த மோமோஸ்லாம் என்ன செய்யாது? நீயே ஃப்ரிட்ஜில் வச்சு தின்னு போய் தொலை முதல்ல. பாத்தீங்களா என் நிலைமைய? புருஷனும் சரியில்லை, வந்த மருமகளும் சரியில்லை, கொல்கட்டை செய்ய சொன்னா மோமோஸை செஞ்சு வச்சிருக்கா. இப்போ நான் என்னத்த செய்வேன்? பிள்ளையாரப்பா, மோமோஸ் சாப்பிட்றியா? அத்தை அத்தை, அட வாலதா வாராசு, என்ன போட்டியில நல்லபடியா முடிஞ்சுச்சா? திருவிழாலாம் எப்படி நடந்துச்சு? ஆத்தா, அதுக்கு என்ன அமோகமா நடந்துச்சு. போட்டியில நானும் லதா தான் ஜெயிச்சிருக்கோம், பாத்தியா? என்ன சொல்ற ராசு, நெசந்தானா? நீங்க 2 பேர் தான் ஜெயிச்சீங்களா? எனக்கு அப்பவே தெரியும்டி. ஆமாத்த, உங்க பிள்ளை தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஜெயிக்க வச்சுட்டாரு. எனக்கே ஆச்சரியமா போச்சு. என்னை பத்தி அப்படி புரிஞ்சு வச்சிருக்காருத்த. இங்க பாருங்க, தங்க காசு பரிசா கொடுத்தாங்க பாருங்க. அட, பார்க்கவே நல்ல அழகா இருக்குடி, பத்திரமா வச்சுக்க காசை. இந்தா. ஆத்தா, ஒரு விஷயம் தெரியுமா? என் போட்டிக்கு எதிராக யார் தெரியுமா வந்தா? யாரு ராசு, சொல்லு. இதோ இவளோட தம்பி செல்லாண்டியும் அவ பொண்டாட்டி பொண்ணு வந்துட்டான். என்ன சொல்ற ராசு? அதுங்க 2 உங்க கூட போட்டி போட்டுச்சிங்களாடா? ஆமா ஆத்தா, அதுக்குன்னே வீம்புக்கு நான் ஜெயிச்சேன் தெரியுமா? அது இந்த பொண்ணு என்ன பேச்சு தெரியுமா? ஆமாத்த, அவ அவ்வளவு வாய் பேசுறா. என்னமோ காசு எங்களுக்கு தான் கிடைக்கும், நாங்க தான் அதுக்கு உரிமை கொண்டாடுவோம், அப்படி இப்படின்னா கடைசியில தோத்து போய் போனால. அடே, உண்மை எங்க இருக்கோ அங்கதான்டா அதெல்லாம் கிடைக்கும். அவ கடக்குறா கூறு கட்டவ. விடு, நீ ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. இதே மாதிரி நீங்க எப்பவும் இருக்கணும். சரி சரி, நம்ம சாமி கும்பிடுவோமா? சரிடி, நான் முடிஞ்சதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போய் பாரு சாமி அறையில. எல்லாம் சரியா இருந்தா சாமி கும்பிட்டுருவோம். என்னடா ராசு? சரி ஆத்தா, நான் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன், சாமி கும்பிட்டுருவோம். அக்கா, லதாக்கா, லதாக்கா, வாடி சாந்தி, வா வா. என்னக்கா, போட்டியில நீங்களும் ராசனும் ஜெயிச்சிட்டீங்களாமே? ஊருக்குள்ள அதான் பேச்சு. எல்லாம் சின்னதுங்க இருந்தாலும் வயசானாலும் ஜெயிச்சிட்டாங்க பாருங்க, அவ்வளவு ஒத்துமன்னு பேசிட்டு இருக்காங்க அக்கா. அடி போடி சாந்தி, நாங்க ஜெயிக்கணும்லாம் போல, ஏதோ சும்மா விளையாடுவோம் தான் போனோம். அதுவும் எங்களை கூப்பிட்டு விளையாடுங்க விளையாடுங்கன்னு ஊரே எல்லாம் ஒரே தொல்லை பண்ணாங்க, அதான் விளையாட போனோம். இது எங்களுக்கே தெரியாத ஒரு கிடைச்ச ஒரு பரிசு. பாத்தியாக்கா, ராசன்னு உனக்கு எப்படி புரிஞ்சு வச்சிருக்காருன்னு? இதுக்கு மேல என்னக்கா வேணும்? ஆமா, அந்த பொண்ணு என்னமோ ஓவரா பேசிட்டு அலைஞ்சாலாமே. ஆமாடி சாந்தி, அவளுக்கு ஜெயிக்கலன்னு வயிற்றுச்சல், பொறாமையில என்னென்னமோ கட்டிட்டு போனான். அதை விடு, நீ சாமி கும்பிட்டியா? சாமி கும்பிட்டேன். அப்புறம் நீ சொன்னில்ல பிள்ளையார் கொடுக்க சொல்லி, அதையும் கொடுத்துட்டேன். ஐயோ சாந்தி, வாய மூட்ரி. பிள்ளையாரா? யாருக்கு? யார் கொடுக்க சொன்னா? என்ன லதா சொல்ற சாந்தி? அது ஒண்ணும் இல்லைங்க, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பிள்ளையார் கேட்டாங்க, அதான் கொடுத்துட்டு வர சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க போய் முகம் கை கால் கழுவுங்க. ஆமாண்ணே, ஆமா, தெரிஞ்சவங்க கேட்டாங்க. சரி, நான் கை காலெல்லாம் கழுவுறேன், சாமி கும்பிடுவோம், வா அத்தா போவோம். ஏண்டி சாந்தி, உன்கிட்ட சொன்னேன்ல யாருக்கு தெரியக்கூடாதுன்னு, இங்க வந்து உளர்ற. ஐயோ, மறந்துட்டே லதாக்கா, மன்னிச்சிருக்கா. நல்ல வேலை பேரை சொல்லல, விடு, அதான் சமாளிச்சிட்டியே. நான் மட்டும் பிள்ளையார தமிழ்ச்செல்விக்கு கொடுத்தேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், வீட்டில் பிரச்சனை ஆயிருண்டி. அவர் இன்னும் கோவத்தில் தான் இருக்காரு. அதனால தான் சரி, தமிழ்ச்செல்வியை பார்த்தியா எப்படி இருக்கா என் பிள்ளை? பார்த்தேன், கோயிலில் தான் பார்த்தேன். நல்லா இருக்கா, ஜோடியாக வந்தாங்க 2 பேரும். அவளுக்கு என்ன எந்த குறையும் இல்லையா, நல்லா இருக்கா. ஒன்று நினச்சி தான் கவலைப்பட்டா. என்னடி பண்ணுறது, எனக்கும் பெத்த வயிறு இருப்பு கொள்ளலை, அதனால தான் பிள்ளையார கொடுத்துட்டேல. அடையங்கா, கொடுத்தோன்னே அதுக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் ஆத்தா ஞாபகமாக இதை வச்சுக்கிறேன், நானும் பிள்ளையார் செய்வேன், இந்த வருஷம் இல்லைன்னு ஒரே புலம்புச்சு. அப்புறம் அந்த பிள்ளை தான் சமாதானப்படுத்துச்சு. 2 பேரும் நல்லா இருக்காங்க, நீ கவலைப்படாமல் இருக்கா. அவன் நல்லா இருந்தா அதே போதுண்டி சாந்தி, எனக்கு வேற ஒன்றும் இல்லை. சீக்கிரம் இருந்தாலும் மனசு மாறி நாங்கெல்லாம் சேரணும், அவ்வளோதான். சரி, ரொம்ப நன்றி, யார்கிட்டையும் சொல்லாத சரியா? சரிக்கா, எங்கே தான் தங்க காசா? நல்லா இருக்குல்ல, பத்திரமா வச்சுக்கக்கா. சரி, அப்போ நான் வரேன் லதாக்கா. சரிடி சாந்தி. லதா, வா சாமி கும்பிடலாம். ஓ, இந்த வரேங்க. என்ன தமிழ், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல?
ஆமாங்க, எங்க ஆத்தா கையால பிள்ளையார் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. இதே மாதிரி நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். எங்க ஆத்தாவும் எங்க அப்பாவும் என்கிட்ட பேசிட்டா எனக்கு வேற என்னங்க வேணும், அது போதுங்க. கவலைப்படாத தமிழ், சீக்கிரம் கண்டிப்பா நடக்கும், சரியா? சரிங்க. ஏங்க வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. என்னாச்சு தமிழ், எதுக்கு நிறுத்த சொல்ற? ஏங்க நிறுத்துங்க சொல்றேன். ஜெயா, தமிழ் எப்படி இருக்க? உன்னை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஜெயா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேம்மா. ஏங்க இதுதான் என் ஃப்ரெண்டு ஜெயா. என்ன பாண்டியனே, என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, நீங்க தமிழே மறந்துட்டீங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேம்மா. பாண்டியண்ணா, தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. அவ உங்க மேல உசுரா இருந்தா. ஜெயா, அவர் முன்ன விட இப்போ என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. காதலிக்கிறவங்க கூட இப்படி பார்த்துக்கல, இப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்டி. உன்னை நினைச்சா கடைசியில் பாண்டியனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ போராட்டம். ஆமா, அந்த ஜோதி உன்னை சும்மாவா விட்டா? ஏமா இப்படி சொல்ற? அவ ஒன்றும் பண்ணலையே. பாண்டியனா, நீங்க லவ் பண்றப்ப அந்த ஜோதி எவ்வளோ பெரிய வில்லியா இருந்தா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தமிழ் செல்வியா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா. அப்படியா? ஏய் ஜெயா, அதெல்லாம் விடுறி. ஆமா, நீ என்ன இந்த சைடு? ஏய், எனக்கு கல்யாணம்டி, அதான் பத்திரிக்கை வச்சிட்டு இருக்கேன். ஏய் ஜெயா, சொல்லவேல கல்யாணமா? ஆமா தமிழ், உனக்கும் வைக்கணும் தான் நினைச்சேன். கடைசியில உன்னையே பார்த்துட்டேன். இந்தாடி புடி. ரொம்ப சந்தோஷம்டி. எப்படி கல்யாணம்? ஆவணி கடைசி தேதிடி. பாண்டியனா, கண்டிப்பா தமிழை கூட்டிட்டு என் கல்யாணத்துக்கு ஜோடியா வரணும், சரியா? சரிம்மா, கண்டிப்பா வந்துடும். அதனால என்ன? தமிழ், நீ வரலன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறேன், எல்லாரும் வருவாங்க, நீயும் வா, சரியா? அப்படியாடி, எங்க ஆத்தாக்கும் வைடி. கல்யாணத்துக்கு வந்தாலும் நானும் அந்த சாக்கில் பார்க்கலாம்ல, வச்சிரு. கண்டிப்பா வைக்கிறேன்டி தமிழ். சரி, 2 பேரும் வந்துருங்க, நான் கிளம்புறேன். சரிடி ஜெயா, வரேன்னே. ஏங்க போலாங்க, வண்டி எடுங்க. ஏன் தமிழ், உன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இவங்க? ஆமா ஆமா, இவ்வளோ எனக்கு க்ளோஸ் தான். கொஞ்ச நாளா வெளியூர்ல இருந்தா, படிச்சுட்டு இருந்தா. இப்போ இங்க வந்தா கல்யாணம். இப்போ கல்யாணத்துக்கு போலாங்க. சரி தமிழ், தேதியை பார்த்து சொல்லு, நான் லீவு சொல்லிடுறேன், சரியா? சரிங்க. அது சரி, ஜோதி ஏதோ ஒன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னு சொன்னாலே உன் ஃப்ரெண்டு, அது உண்மையா? ஆமாங்க, அந்த ஜோதிக்கு நம்ம 2 பேரும் பழகிறதே பிடிக்காது அப்பெல்லாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம். அப்பெல்லாம் பிடிக்காது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, அதுக்கு இப்போ வாங்க போலாம். இல்ல தமிழ், என்ன இருந்தாலும் நீ ஜோதி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எனக்கும் வர வர அவ செய்யறதே பிடிக்க மாட்டுது. என்னன்னு மனசுல வச்சுட்டு செய்யறான்னு தெரியல. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, சரியா? சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க. நீங்க வண்டி எடுங்க. கேள்வி என்னன்னா, ரீல்ஸ் ரீட்டா செஞ்ச மோமோஸ் மொத்தம் பிளேட்டில் எத்தனை இருந்தது? மறுபடியும் சொல்றேன், ரீல்ஸ் ரீட்டா செஞ்ச மோமோஸ் பிளேட்டில் மொத்தம் எத்தனை இருந்தது? எபிசோட நல்லா பார்த்துட்டு பதில சொல்லுங்க. நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அழகு சீஃப் கெஸ்டா வரலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல். இந்த வீடியோ பத்தி கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.